Hello friends, welcome to Taj Beauty Recipe. நீங்க first time நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி நம்மளோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்றதால நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உடனுக்குடனே உங்களுக்கு notification message வந்துரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா golden facial நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே செலவே இல்லாம நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நம்ம இந்த ஃபேஷியல் பண்ணலாம். இந்த ஃபேஷியலை வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜுக்கு இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவைன்னு இந்த ஃபேஷியலை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பார்லரில் போய் நீங்கள் பண்ணக்கூடிய கோல்டன் ஃபேஷியலோட எஃபெக்ட் வந்து நமக்கு வீட்டில் இந்த ஃபேஷியலாலேயே நமக்கு வந்து கிடச்சிரும். இதுக்கு நான் வந்து ஒரு 2 கேரட் எடுத்து அதை வந்து துருவி அதை நல்லா பிழிஞ்சு அதோட ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருத்தருக்கு இந்த ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டோட ஜூஸ் மட்டும் எடுத்து பண்ணுங்கள், அதுவே போதும். நான் வந்து எனக்கு மட்டும் பண்ணும்போது 2 கேரட்டோட ஜூஸ் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த ஃபேஷியல் முடிஞ்சதுக்கப்புறமே எனக்கு கேரட் ஜூஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாக தான் இருந்தது. இப்போ நம்ம கோல்டன் ஃபேஷியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு கேரட் எடுத்து அதை பச்சையாகவே நீங்கள் வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலான ஒரு க்ளோவிங் கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட ஸ்கின் நல்லா ஃபேராக இருக்கணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும், நல்லா க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 மாதத்துக்கு தொடர்ந்து தினமும் ஒரு கேரட்டை எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக நல்லா ஃபேராக நல்லா க்ளோவிங் ஆயிரும். கேரட்டில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விட்டமின்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் உள்ள கொலாஜின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் எப்போவுமே சுருக்கம் இல்லாமல் ரொம்ப இளமையாக இருக்கும். இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீன்சிங். எப்போவுமே ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து காய்ச்சாத பால் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த காய்ச்சாத பாலை நம்ம ஸ்கின்ல ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், அதனால் ஏற்பட்ட அந்த சன்டன், அப்புறம் நம்மளோட ஸ்கின்ல வந்து பொல்யூஷனால் ஏற்பட்ட அந்த தூசுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த காய்ச்சாத பாலை வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளோட ஸ்கின்ல பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் இருக்கும், அதாவது இறந்த செல்கள் வந்து இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பால் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பால் வச்சு நம்மளோட ஃபேஸை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான காட்டன் பேடோ அப்படி இல்லைன்னா சுத்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை பாலில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து இடியப்பம் செய்கிறதுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாவு தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட அந்த மாவு இல்லை அப்படின்னா வீட்டில் புழுங்கல் அரிசி இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட அந்த அரிசி மாவை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த அரிசி மாவு கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவையும் கேரட் ஜூஸையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்பூனால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே கட்டி கட்டியாயிரும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட கையாலே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். அதனால் லைட்டாக தண்ணி வச்சு உங்களோட ஃபேஸை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரப் பண்ணுற ஸ்டெப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. முகப்பரு இல்லாதவங்க மட்டும் இந்த ஸ்க்ரப்பை வந்து பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக இந்த ஸ்க்ரப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நார்மலான வாட்டரை வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம 3வது ஸ்டெப்பாக மசாஜ் க்ரீம் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் லைட்டாக பெயின் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா, அதனால் இப்போ நம்ம வந்து மசாஜ் க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மசாஜ் க்ரீம் செய்கிறதுக்கு நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் ஜூஸும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாஜ் க்ரீமை வந்து
ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு உங்களோட ஃபேஸை மறுபடியும் ஒரு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஷியலுக்கு ஃபேஸ் பேக் போடும்போதும் சரி, மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ணும்போதும் சரி, கீழேருந்து மேல் நோக்கி நம்ம இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். அதாவது கழுத்துலேருந்து மேல் நோக்கி கன்னத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும். இப்போ 4வது ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து சந்தன பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். நான் வந்து நாட்டு மருந்து கடைகளில் தான் இந்த சந்தன பவுடர் வாங்கினேன். நீங்களும் நாட்டு மருந்து கடைகளில் சந்தன பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரிஜினலாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சந்தன கட்டை சில பேர் வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தீங்கனாலும் அதை கூட நீங்கள் உரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக நமக்கு ஷாப்ஸில் கிடைக்கிற ரொம்ப விலை குறைஞ்ச நல்ல வாசனையான சந்தனம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரிஜினல் சந்தனமே கிடையாது. அந்த மாதிரியான வாசனை சந்தனம் வந்து நம்ம பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துக்காது. உங்ககிட்ட ஒருவேளை சந்தனம், ஒரிஜினலான சந்தனம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து முல்தானி மட்டி பவுடர் இருக்கு இல்லையா, அதை கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடரோ அப்படி இல்லைன்னா முல்தானி மெட்டி பவுடரோ எடுத்துக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேரட் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு கேரட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கோல்டன் ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இந்த ஃபேஷியலை ஒரு தடவை பண்ணும்போதே உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஷியலை வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு 1 மாதத்துக்கு தொடர்ந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா கூட வாரத்துக்கு ஒரு தடவைன்னு இந்த ஃபேஷியலை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த ஃபேஷியலை பண்ண உங்களோட ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சாக வந்து கூடிக்கிட்டே போகும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.